எங்கள்கிட்ட இன்புட்டா 2 sorted array இருக்கு. இந்த 2 sorted array merge பண்ணி ஒரு sorted array நாங்க கிரியேட் பண்ண போறோம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் அரே பார்த்தோம்னு சொன்னா அவரில் மொத்தமா 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 2வது அரேல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. உங்களோட அவுட்புட் அரேல மொத்தமா என்ன 7 எலிமெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ நாங்கள் அசெண்டிங் ரோல சூட் பண்ண போறோம்னு சொன்னா இந்த 7 எலிமெண்ட்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் என்ன உள்ளதுக்குள்ளேயே சிமோல் எலிமெண்டா இருக்கணும். ஸோ எங்களோட இந்த மொத்தமான இந்த 7 எலிமெண்ட்ஸ்லையுமே நாங்கள் சிமோல் எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணி இந்த பொசிஷனை நாங்கள் இன்சர்ட் பண்ணணும். பட் எங்கள்கிட்ட இந்த அரேல பார்த்தோம்னு சொன்னா இவர் என்ன அசெண்டிங் ரோல சொல்லிட்டாரு. ஸோ இந்த முதலாவது எலிமெண்ட் தான் என்ன உள்ளதுக்குள்ளேயே சிமோல் எலிமெண்ட். அதே மாதிரி இந்த அரையும் அசெண்டிங் ரோல சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த 2 தான் இந்த 3 எலிமெண்ட்ஸ்லையுமே வந்து சிமோல் எலிமெண்ட். ஸோ இந்த ஒன்றையும் இந்த 2ஐயும் அதாவது 2 அரையிலுமே இருக்கிற முதலாவது எலிமெண்ட்டை மட்டும் நாங்கள் கம்பேர் பண்ணி இதுல எது சிமோல் ஃபைன் பண்ணி அவரை கொண்டு போய் இந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னா ஓகே. மிச்ச எல்லா எலிமெண்ட்ஸுமே அந்த பர்டிகுலர் சிமோல் எலிமெண்ட்டை விட பெருசா அல்லது ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே. ஸோ நான் இந்த அரையை ஐட்ரேட் பண்றேன்னு சொல்லி ஐ என்று சொல்லி ஒரு பாயிண்டர் வைக்கிறேன். இந்த அரையை ஐட்ரேட் பண்றேன்னு சொல்லி ஜே என்று சொல்லி ஒரு பாயிண்டர் வைக்கிறேன். ஓகே. ஸோ நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். ஐ பாயிண்ட் பண்றது 1, ஜே பாயிண்ட் பண்றது 2. எது சிமோல் 1 தான் சிமோல். ஸோ நாங்கள் எங்களோட அந்த அவுட்புட் அரேல 1ன்றதை இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ என்ன எங்களை இந்த 1 நாங்கள் இன்சர்ட் பண்ணிட்டோம். இனி நாங்கள் அடுத்த எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ எங்களோட இந்த ஐ பாயிண்டரை 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அதாவது நாங்கள் எந்த எலிமெண்ட்டை கொண்டு இன்சர்ட் பண்றோமோ அந்த அரே பாயிண்ட் பண்ற அந்த பாயிண்டரை நாங்கள் 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். இப்போ கம்பேர் பண்ணணும்னு சொன்னா ஐ பாயிண்ட் பண்றது 3, ஜே பாயிண்ட் பண்றது 2. எது சிமோல் 2 தான் சிமோல். ஸோ நாங்கள் 2 இன்சர்ட் பண்ணுவோம். ஜே பாயிண்டரை 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஓகே. இப்போ பார்த்தோம்னு சொன்னா ஐ பாயிண்ட் பண்றது 3, ஜே பாயிண்ட் பண்றது 4. எது சிமோல் 3 தான் சிமோல். ஸோ 3 இன்சர்ட் பண்ணுவோம். ஐ பாயிண்டரை 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ கம்பேர் பண்ணணும்னு சொன்னா ஐ பாயிண்ட் பண்றது 7, ஜே பாயிண்ட் பண்றது 4. எது சிமோல் 4 தான் சிமோல். ஸோ நாங்கள் 4 இன்சர்ட் பண்ணுவோம். ஜே பாயிண்டரை 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ கம்பேர் பண்ணுவோம். ஐ பாயிண்ட் பண்றது 7, ஜே பாயிண்ட் பண்றது 5. எது சிமோல் 5 தான் சிமோல். ஸோ 5 இன்சர்ட் பண்ணுவோம். ஜே பாயிண்டரை 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். வெயிட். இனி எங்கட ஜே பாயிண்டர் பாயிண்ட் பண்றதுக்கு எங்கட இந்த 2வது அரேல ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கோ இல்ல. எங்கட இந்த 2வது அரேல லென்த்தை தாண்டி எங்கட ஜே பாயிண்டர் போயிட்டு. அதாவது எல்லா எலிமெண்ட்ஸுமே எங்கட அவுட்புட் அரேல வந்து இன்சர்ட் ஆகிட்டு. ரைட். ஸோ இதோட நாங்கள் எங்கட கம்பேரிசன் லூப்பை ஸ்டாப் பண்ணுவோம். ரைட். இனி நாங்க 2 அரேலையும் கம்பேர் பண்ண தேவையில்லை. ரைட். ஒரு எலிமெண்ட் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ஃபுல்லா இன்சர்ட் ஆயிட்டு. இனி இந்த ஐ பாயிண்ட் பண்ற அரேல இருக்கிற மிச்ச எல்லா எலிமெண்ட்ஸையுமே கொண்டு வந்து ஜஸ்ட் எங்கட இந்த அரேக்குள்ள இன்சர்ட் பண்ண சொன்னா ஓகே. ரைட். ஸோ 7, 8. இப்போ என்ன எங்கட அரே வந்து சோர்டட் அரேயா கிடைச்சிட்டு. ரைட். இந்த ஐடியா வச்சு கொண்டு தான் எங்கட மெர்ஜ் சார்ட் வந்து ஒர்க் ஆகுது. ரைட். ஸோ இந்த அல்கோரிதத்துக்கான அதாவது ஜஸ்ட் 2 சோர்டட் அரேயை வந்து வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சோர்டட் அரே கிரியேட் பண்றதுக்கான இந்த அல்கோரிதத்துக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.